ஹலோ. சார் நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன் சார். ஹலோ. எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? ஹலோ. நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன் சார். ஓகே, சொல்லுங்க மேடம். அதான் குழந்தை 8 மாச குழந்தை எடுத்துட்டு வரேங்க சார். நானும் எங்க வீட்டுக்காரு, பாப்பா இருக்கு 6 வயசு. 4 பேர் போலாங்களா அந்த இதுல? 4 பேர் நல்ல க்ரௌட் இருந்தா விட மாட்டாங்க மேடம். சரிங்க சார். இப்ப வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி நான் சனிக்கிழமை மார்னிங்கே வர மாதிரி, ஏர்லி மார்னிங்கே வர மாதிரி. ஓகே, சனிக்கிழமை வர்றீங்கன்னா நல்ல க்ரௌட் இருந்தா விட மாட்டாங்க. க்ரௌடு நார்மலா இருக்குன்னா அலோ பண்ணுவாங்க. சரிங்க சார். எடுத்துட்டு வரணுமாங்க சார்? தம்பிக்கு இப்ப 8 months ஆகுதுன்னு. அது ப்ரூஃப் எதுவும் எடுத்துட்டு வரணுமாங்க சார்? தேவையில்லை, டேக் கட்டிட்டு தான் போகணும். சரிங்களா? நீங்க கூட்டிட்டு போங்க குழந்தைய. கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுங்க அவ்வளவுதான். சரிங்களா? செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுங்க. போலீஸும் இருப்பாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா குழந்தை ரொம்ப பெரிய பையனா இருந்தா அலோ பண்ண மாட்டாங்க கூட வர்ற பையன். ஹலோ சார், திருச்செந்தூர்லீங்க கோயிலுக்கு வந்தா பன்னீரிலை பூதி வாங்கணும்னா எங்க வாங்கலாம் சார்? டே ஃபுல்லா கிடைக்குமா? டே ஃபுல்லா ஒரு சில நேரம் ஈவினிங் இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் தான் ஐயர் இருப்பாங்க. ஓகே ஓகேங்க சார். 1 மணி நேரம்? 1 மணி, மதியம் 1 மணி 2 மணி வரைக்கும் தான் இருப்பாங்க. ஈவினிங் ஒரு சில நேரம் இருப்பாங்க, ஒரு சில நேரம் இருக்க மாட்டாங்க. ஓகேங்க சார். மார்னிங் டைம்ல சார்? மார்னிங் டைம்ல இருப்பாங்க, இப்போ அவைலபிளா இருக்கும். எங்கங்க சார் கிடைக்கும் அது கோயில்ல? கோயில் உள் பிரகாரத்துலயும் கிடைக்கும் மேடம். சண்முக விலாசம் சொல்லுவோம் கோயில்ல. சரிங்க. அங்கேயும் கிடைக்கும். ஓகேங்க. சண்முகர் கிட்ட அந்த லைன்ல கிடைக்குங்களா? சண்முகர் விலாசம் மேடம், சண்முக விலாசம் கோயிலோட தெற்கு வாசல். சரிங்க சார். வணக்கம் சார். குழந்தையோட எத்தனாவது பிறந்த நாளுங்கிறத கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. எனக்கு வாய்ஸ் நோட் போட வேணாம், எத்தனாவது பிறந்த நாளுங்கிறத போட்டு விடுங்க, டெக்ஸ்ட் பண்ணி போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம் சார். சார், இப்போ இதுல ஆன்லைன்ல வந்து அபிஷேக தரிசனம் இல்லைங்களா சார்? 11ஆம் தேதி தான் சார் மண்டல பூஜை முடியுது. அதுக்கப்புறம் தான் அபிஷேகம் ஓபன் பண்ணுவாங்க ஆன்லைன்ல. ஆகஸ்ட் 11 தான் முடியுது மண்டல பூஜை அன்னைக்கு. அதுக்கப்புறம் தான் அபிஷேகத்துக்கு ஓபன் பண்ணுவாங்க. மேடம் வணக்கம் மேடம். எனக்கு வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் கூப்பிடுங்க மேடம். நார்மல் கால்லாம் நான் அவைலபிள் இருக்க மேடம். வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் கூப்பிடுங்க. காலையில் 10 to 11 வரைக்கும் அவைலபிள் இருப்பேன் நான் காலையில் வாட்ஸ்அப்பில். நன்றி, வணக்கம் மேடம். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கு சார். ஓகே சார், ஓகே. நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார் உங்க பேஜ், நம்பர் பார்த்துட்டேன் சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ நெக்ஸ்ட் வீக் மண்டே எப்படி சார் இருக்கும்? நெக்ஸ்ட் வீக் மண்டே தான் சார். நாளை அன்னைக்கு தான் சார் மண்டல பூஜை கடைசி நாள். அப்படிங்களா சார்? அதாவது 11 ஆகஸ்ட் 11 அன்னைக்கு தான். ஓ, ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். நல்ல கூட்டமா தான் இருக்கும். சொல்ல முடியாது கூட்டம் நார்மலா. இப்போ இன்னைக்கே திங்கக்கிழமை இன்னைக்கு நார்மலா தான் இருக்கும்னு நினைச்சேன் க்ரௌடு. பட் ஆனால் இன்னைக்குமே ஓரளவுக்கு நல்ல க்ரௌடு தான். இன்னைக்கு 4 மணி வரைக்கும் ஓரளவுக்கு மிதமாக தரிசனம். இப்போ 4 மணிக்கு மேலே ஃப்ரீயா இருக்கும் இன்னைக்கோட இது ஸ்டேட்டஸ். அடுத்த வாரம் எப்படின்னு எக்ஸாக்டா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா அன்னைக்கு தான் கடைசி நாளுங்கிறதுனால அதிகப்படியான கூட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா வணக்கங்கண்ணா. திருச்செந்தூர் வந்து புதன்கிழமை காலையில் கிளம்புறேங்க இங்க ஈரோட்டுல இருந்து. சரிங்க சார். எப்படி கூட்டம் இருக்குது அப்படிங்கறத? புதன்கிழமை காலைல கிளம்பி வியாழக்கிழமை தரிசனம் பண்ணுறீங்க? இல்ல, இது புதன்கிழமை நைட்டே மேக்ஸிமம் பாத்துற மாதிரி தான் பிளானுங்க. நைட் அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை காலையில எப்படியும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு தரிசனம் பண்ணிக்கலாம் சார். அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே. சரி 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 சார். நான் புதன்கிழமைக்கு அங்க வரலான்னு திருச்செந்தூர். ஓகே ஓகே சார். க்ரௌடா இருக்குங்களா புதன்கிழமை? சார் காலையில க்ரௌடா தான் சார் இருக்கும் எப்படியும். சரி சரி சரி. ஈவினிங் மேலதான் கொஞ்சம் ஓரளவு கூட்டம் நார்மலா இருக்கும் சார். ஈவினிங் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நார்மலா இருக்கும் நார்மலா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தரிசனம் பார்த்துடலாங்க. பண்ணிடலாம் சார். ஹலோ, குட் மார்னிங் மேடம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். திருச்செந்தூர் சுந்தருங்களா? ஆமா சார். ஆமா மேடம். எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? பேர் என்ன மேடம்? நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம் சார். பொள்ளாச்சில இருந்து. எங்க பேர் வந்து பூர்ணிமா. சொல்லுங்க மேடம், என்ன தகவல் வேணும்? இப்போ இந்த சரவண அர்ச்சனை டிக்கெட் வந்து ஆன்லைன்ல வந்து நாங்க 9ஆம் தேதி வரதுக்கு ஓபன் ஆகலைங்க சார். அது எப்படி ஆன்லைன்ல ஓபன் ஆகும், அதாவது டீடைல் இருக்குங்களா? இல்ல நம்ம ஆஃப்லைன்ல வந்தா எப்படி புக் பண்றதுன்னு ஏதாவது ஐடியா இருக்கு? சண்முகர் அர்ச்சனை தானே சொல்றீங்க? ஆமாங்க மேடம். 9ஆம் தேதி லாக் பண்ணிருக்கோம். அன்னைக்கு அவைலபிள் இருக்காதுன்னு அர்த்தம் மேடம். ஒரு அன்னைக்கு அவைலபிள் இருக்காது. ஆஃப்லைன்ல புக்கிங் கிடையாது மேடம். சண்முகர் அர்ச்சனை ஒன்லி இன் ஆன்லைன் புக்கிங் மட்டும் தான் மேடம். இல்லைங்க, அது ஓபனே ஆகல இன்னும். 9ஆம் தேதி 7ஆம் தேதி வரைக்கும் தான் காமிக்குது. 7ஆம் தேதி வரை இன்னொரு நாளைக்கு செக் பண்ணி பாருங்க மேடம். நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அவைலபிள் இருக்கும். அண்ணா, நேத்து நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் பிசிக்கலி சேலஞ்ச் இந்த மாதிரி நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க மேடம். அண்ணா, நாளைக்கு நான் வந்தோம்னா
ஆழி கிணறுல என்னால குளிக்க முடியுமாண்ணா? ரொம்ப க்ரௌடா இருக்கு மேடம், நல்ல க்ரௌடா இருக்குது. டெய்லியுமே இப்போ க்ரௌடா தான் இருக்குது. மண்டல பூஜை முடிகிற வரைக்கும் சரிங்கண்ணா க்ரௌட் இருக்க தான் செய்யும். சரிங்கண்ணா. சார் வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், நான் இங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். நம்ம இந்த சண்முகர் அர்ச்சனைக்கு வந்து புக் பண்ணா எப்படி சார்? தனி லைன்ல போலாமா சார், இல்ல இது லைன்ல நின்று உள்ள போகணுமா சார்? தனியாக தான் போய்க்கலாம். அது ஈவினிங் ஈவினிங் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடக்கும் பார்த்தீங்கன்னா சண்முகர் அர்ச்சனை. ஆன்லைனில் தான் புக் பண்ண முடியாது. ஆன்லைன்ல பண்ண முடியாதாங்க சார்? ஆன்லைனில் தான் பண்ண முடியும் சார். அதுதான், அதுல ஆன்லைன்ல பார்த்தேன் சார். அதுல எவ்வளவு பேர் சார்? இப்ப நான் பண்ண ஃபேமிலி போய்க்கலாமா சார், இல்ல நான் மட்டும் தான்? தாராளமா போகலாம் சார். ஓகேங்க சார், ஓகே சார். டைமிங் சார், அந்த அர்ச்சனைக்கான தரிசன டைமிங் சார்? 2 மணி நேரம் நடக்கும் சார் அர்ச்சனை. 2 மணி நேரம் நடக்கும். எத்தனை மணிக்கு சார் டைமிங்? 4 to 6 சார். ஓகே, நன்றி சார், நன்றி சார். ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க மேடம். அண்ணே சொல்லுங்க, நான் காரைக்குடில இருந்து அன்னைக்கு கால் பண்ணேன் அண்ணே, சஷ்டி வரதுக்கு. கேக்குதானே? சஷ்டி வரதுன்னா சாரி மேடம், எனக்கு கொஞ்சம் நாளைக்கு கால் பண்ணுங்களேன், கண்டிப்பா நான் சொல்லிடுறேன். சரிங்களா? தெரியும் எனக்கு, இருந்தாலும் உங்களோட கிளாரிஃபை பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா சார்? குட் மார்னிங், வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சார் வணக்கம். நான் காலையில உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருந்தேன். சொல்லுங்க மேடம், எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம், என்ன இன்ஃபர்மேஷன் மேடம்? ஒண்ணும் இல்ல, ஆக்சுவலி இப்போ கூட்டம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. நான் ஒரு 20 செகண்ட் அந்த டைமுக்கு வரலான்னு இருக்கேன். அந்த டைம்ல எப்படி இருக்கும்னு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? கூட்டம் என்ன மாசம் சொல்றீங்க? ஆகஸ்ட் 20? ஆகஸ்ட் 22nd. 22nd ஓரளவுக்கு நார்மலான க்ரௌட் இருக்கு மேடம். இப்போ எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா திருவிழா நடந்துட்டு இருக்க டைம், ஆவணி திருவிழா நடக்கிற டைம். ஆனா தரிசனம் பண்ண வரதான் செய்யலாம் நீங்க. அதான் சார், வர கூட்டம் ஒரு ஓகேவா இருக்கும்ல? ஏன்னா என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியாது, மெயினா அதுக்குதான் கேக்குறேன். சரி, 22னா மார்னிங் வரீங்களா இல்ல ஈவினிங் வந்து பிளான் பண்ணி வரீங்களா மேடம் தரிசனத்துக்கு? 22, 23, 24 அங்க இருப்போம் சார். மோஸ்ட்லி 23 அன்னைக்கு வருவோம். சனி ஞாயிறு ஆக்சுவல் க்ரௌட் இருக்குதான் மேடம் செய்யும். ஏன்னா வந்து நீங்க 21 வந்து பச்சை சாத்தி ஊர்வலம் எல்லாம் போயிட்டு வந்து சுவாமி ஊர்வலம் எல்லாம் போயிட்டு விடியற் காலம் தான் உள்ளே வருவார் சுவாமி. அதிகாலை தான் 22ஆம் தேதி 22 ஆகஸ்ட் பாத்தீங்கன்னா விடிய காலம் தான் சுவாமியா உள்ள வருவார். நான் நட திறப்பே கொஞ்சம் லேட் ஆகி, ஆனா ஈவினிங் மேல அந்த 22 ஈவினிங் மேல ஓரளவுக்கு நார்மலா இருக்கும் ரோடு. சீக்கிரமா தரிசனம் பண்ணிடலாம் நீங்க. சரி, 23 கூட்டம் இருக்கும். 23 கண்டிப்பா கூட்டமா இருக்கும். 23 வந்து தேரோட்டம் இங்க கோயில்ல. சரி, இப்ப தேரோட்டம்னா உங்களுக்கு கோயில்ல கூட்டம் இருக்காது. சரிங்களா? கோயில் நார்மலான க்ரௌட் இருக்கும். ஆனா சனி ஞாயிறுனால வந்தது பாத்தீங்கன்னா கோயில க்ரௌட் இருக்குதான் செய்யும் அந்த டைம்ல. 23, 24 ஸ்பெஷல் தர்ஷனம் அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? எல்லாமே நார்மலா கியூல போறதா மேடம். அப்படிங்களா? இப்ப வேற என்ன டேட் நீங்க சொல்லுங்க சார். அந்த டைம்க்கு இப்ப இதுதான் இல்ல, வேற எந்த டேட்டுக்கு வரலாம்? ஆகஸ்ட்ல, செப்டம்பர்லன்னா எப்ப எந்த டைமுக்கு வரலாம்? செப்டம்பர்லன்னா உங்களுக்கு இப்ப நீங்க ஆகஸ்ட்னா அடுத்த வாரம் கூட பிளான் பண்ணிக்கலாம். அந்த அடுத்த வாரம்லாம் ஃப்ரீயா தான் இருக்கும். திங்கள் இல்ல புதன்லாம் 25, 27லாம். 25, 27. ஆமா ஆமா.